ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஹாஸ்டலில் மொத்தம் 80 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்டலில் டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உப்புமா தான். அந்த உப்புமாவை 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த உப்புமாவை விரும்பாமல் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டை போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு உப்புமா வேணான்ட்டு. சரி, ஒரு எலெக்ஷன் வச்சுட்டு எந்த டிஷ்ஷுக்கு அதிக ஓட்டு இருக்கோ அதையே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக போடலாம்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இந்த 60 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 15 வந்துட்டு எங்களுக்கு இட்லி வேணும், ஒரு 15 வந்துட்டு எங்களுக்கு தோசை வேணும், இன்னொரு 15 வந்து எங்களுக்கு பூரி வேணும், இன்னொரு 15 வந்து எங்களுக்கு பொங்கல் வேணும் அப்படிங்கிற ஓட்ஸ் தான் அவங்க போட்டுறாங்க. உப்புமா விரும்பி சாப்பிட்ட அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உப்புமாலே அவங்களுடைய ஓட்ஸ் போட்டுறாங்க. ஸோ எலெக்ஷனோட ரிசல்ட்டில் உப்புமாவுக்கு தான் அதிக ஓட்ஸ் இருக்குது. அதனால மறுபடியும் அந்த ஹாஸ்டலில் உப்புமாவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையை ஒரு ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் 2026 ஃபிஃபா வேர்ல்ட் கப் கிடையாது, தமிழ்நாடு எலெக்ஷன். உப்புமா வந்து பிடிக்கலைங்கிறது நல்லாவே தெரியுது. ஒரு பக்கம் உப்புமா இருக்குது, ஒரு பக்கம் அதுக்கு மாற்றாக என்ன இருக்குதுன்னு பார்த்தா பொங்கல் வடை இருக்குது, இட்லி இருக்குது, தோசை இருக்குது. இந்த சினாரியை வச்சு பார்க்கும்போது உப்புமா தான் மறுபடியும் ஜெயிக்க போகுதுங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா உப்புமாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்ஸ் வந்து இந்த பக்கம் கன்சாலிடேட் ஆகவே இல்லை, எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. இட்லி பக்கம் போகுது, தோசை பக்கம் போகுது, பொங்கல் வடை காம்பினேஷனுக்கு தனியாக போகுது. அதனாலேயே வந்துட்டு உப்புமா மறுபடியும் ஜெயிக்கும். ஸோ இந்த உப்புமாவை ஜெயிக்கிறதுக்கு இந்த பக்கம் என்ன பண்ணணும்னா பொங்கல் வந்துட்டு வடையை கழட்டி விட்டு, ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வடை பிடிக்காத மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வடையை காரணம் காட்டியே உப்புமா வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த பொங்கல் வந்துட்டு வடையை கழட்டி விட்டு பொங்கல், தோசை, இட்லி 3 பேரும் ஒரு காம்பினேஷன் போட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது நடக்கிறதுக்கு 1% கூட சான்ஸ் கிடையாது. அட்லீஸ்ட் பொங்கல் வந்து வடையை கழட்டி விட்டு இட்லி கூடயோ இல்லை தோசை கூடயோ வந்து ஒரு கூட்டணி போட்டால் தென் தி கேம் வில் பி ஆன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி மேட்ச் வந்து ஒன் சைடாக தான் போகும். கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியை வச்சு பார்க்கும்போது உப்புமா தான் ஜெயிக்கும். இன்னும் 8 months டைம் இருக்குது. உப்புமா ஜெயிக்குதா இல்லாட்டி பொங்கல் வடை இட்லி தோசை ஜெயிக்குதான்னு பார்ப்போம்.